டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு மேட்ச்சு ஒரு மூவ்ஸ் பார்க்க போறோம். இப்போ வந்து என்னன்னா, P5ல வைக்க போறோம். இது என்ன நம்ம நைட்டுக்கு ப்ரெஷர் குடுக்க போறோம். அப்படி ப்ரெஷர் குடுக்கும்போது வந்து அவங்க வந்து நம்ம ராணிக்கு அட்டாக் பண்ற மாரி வச்சிருக்காங்க. நம்ம ராணிய T5ல வைக்கிறோம். இதோட மெயின் நோக்கம் என்னன்னா, ராஜாவுக்கு அட்டாக் பண்றது தான் நம்மளோட நோக்கம். இப்போ அவங்க அடுத்த மூவ் என்ன பண்ண போறாங்கன்னா, பான வச்சு தடுக்குறாங்க. இப்படி பான 2 ஸ்டெப் கொண்டு வரும்போது, நம்ம என் பாசன் பண்ணி எடுக்க முடியும். அந்த மூவ் தான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க. பானை 2 ஸ்டெப் மூவ் பண்றாங்க. நம்ம என் பாசன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என் பாசன் பண்ணி எடுத்த உடனே அவங்களுக்கு பானை வச்சும் அடிக்கலாம், நைட் வச்சும் அடிக்கலாம். நைட் வச்சு அடிச்சு திருப்பியும் நம்ம குயின் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, குயினை P6 P3ல வைக்கிறோம். இதனால வந்து என்ன, கிங்குக்கு ஒரு ப்ரெஷர் நம்ம ஏற்படுத்துறோம். அவங்க நைட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரூக் வச்சு அடிக்கிறோம். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த பானை வச்சு ரூக் அடிக்க முடியாது. ஏன்னா ஓப்பன் செக் ஆயிரும். அதனால அவங்க திருப்பியும் நம்ம குயினுக்கு வந்து ஒரு அட்டாக் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்னா, கிங்கு அடுத்தால இங்க எப்படி மூவ் பண்ணி வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண பார்க்கணும். அதை வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ரூக்கை தூக்கி இங்க வைக்க போறேன். ரூக்கை தூக்கி A1ல வைக்க போறேன். இப்படி வச்சா என்ன நடக்கும் பார்ப்போம். இப்போ கிங்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பொதுவாகவே ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாகவே ரூக் கண்ட்ரோலில் இருக்கு. கீழேயும் அவங்களால வர முடியாது. குயின் அட்டாக் பண்ணும். ஸோ அவங்க வந்து ரூக்கை அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து என்ன, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா தான். குயின் தூக்கி நம்ம இங்கே வைக்க வரோம். இங்கே வச்சு என்ன நடக்கும்னா பாருங்க. ராஜா செக்மெட் ஆகிட்டு அவங்க ராஜா எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. அதனால நம்ம மேட்சை ஈஸியாக வின் பண்ணுறோம். இந்த மூவ்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணால் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.